ராஜராஜ சோழன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இதயபூர்வமான வணக்கம். வரிசைக்கு ராமச்சந்திரன் பேசுகிறேன். இப்போது பேரரசர் திரு ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கை வரலாறை நாம் உங்களுக்கு சொல்லலான்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ அதிலிருந்து நான் தொடங்கலான்னு இருக்கிறேன். ராஜராஜ சோழன் கிபி 850 ஐப்பசி சதயத்தில் பிறந்தார் என்றும் அதே நன்னாளில் அவர் முடிசூட்டி கொண்டார் என்றும் கல்வெட்டு ஆதாரங்கள் பறக்க நமக்கு பறைசாற்றுகின்றன. சரி, அவர் எப்படி பிறந்தார்? இந்த ஐப்பசி சதய நன்னாளில் அரண்மனையில் அவர் ராஜராஜ சோழனுடைய தாயார் இடுப்பு வலியால் துடித்தார். மேகம் மூட்டம் அதிகமாக இருந்தது, மழை அதிகமாக பெய்தது, வானம் இடித்தது. அப்பொழுது அந்த அம்மையார் இடுப்பு வலியால் துடித்தார். இப்பொழுது அந்த ராஜராஜ சோழனுடைய தந்தையார் திரு சுந்தர சோழன் சோசியரை அழைத்து, ஐயா, இப்போ பிறகு போகிற குழந்தை ஆனா பெண்ணா, இப்போ நேரம் எப்படி இருக்குது, இந்த சமஸ்தானத்தை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சுந்தர சோழன் சோசியரை கேட்டார். சோசியர் சொன்னார், ஐயா, இப்பொழுது நேரம் சரியாக இல்லை, இன்னும் 20 நிமிடங்கள் கழித்து குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை தமிழ்மொழி இருக்கும் வரைக்கும் அவன் பெயரை உச்சரிக்கின்ற அளவுக்கு நல்ல நேரமாக இருக்கும். ஆனால் பிறக்க போகிற குழந்தை ஆண் குழந்தையாகத்தான் இருக்கும் என்று சோசியர் சொன்னார். வானம் இடித்து கொண்டிருந்தது. மின்னலும் மேகமும் காற்றும் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. அந்த தாயார் அவர்கள் போடும் இடுப்பு வலி சத்தம் அந்த ஓசைகளை தாண்டி எதிரொலித்து கொண்டிருந்தது. என்ன செய்வது? குழந்தை பெறுவதற்கு நேரம். ஆனால் சோசியர் சொல்லிவிட்டார், குழந்தை பெற்றால் சமஸ்தானமே இந்த நேரம் அழிந்துவிடும் என்று சோசியர் சொன்னது அவருக்கு ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது. சரி, என்ன செய்தார்கள்? சுந்தர சோழன் மனைவியை தலைகீழாக தொங்க விட்டார்கள். தலைகீழாக தொங்கவிட்டு ஒரு 20 நிமிடங்கள் கழித்து அந்த நல்ல நேரம் நாளிகை வந்த பின்பு அந்த அம்மையாரை முத்து, பவளம், மாணிக்கம், வைரம், வைடூரியம் என்று பதித்த சுமார் ஒரு 40 கிலோ தங்கத்தட்டில் அந்த அம்மையாரை படுக்க வைத்தார்கள். அந்த நேரம் நல்ல நேரம். ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தைக்கு அருண்மொழிவர்மன் என்று பெயரிட்டார்கள். தமிழனின் பெருமை காக்க, தமிழ் உலகத்தின் மூத்த மொழி என்று சொல்ல அந்த குழந்தை தன் உயிரை கொடுத்து போராடியது பின்னாடி நான் சொல்கின்றேன். இப்பொழுது அந்த பையன் பிறந்த நேரம் நல்ல நேரமாக இருந்தது. வானத்தில் இருந்த நட்சத்திரம் அந்த அரண்மனை மேலே ஒளி வீசியது. காற்றும் மழையும் தன்னுடைய கடமையை செய்து நிறைவு பெற்றது, விடைபெற்று கொண்டன. ஆனால் ராஜராஜ சோழன் பிறந்து தனது தாய்மாமன் வீட்டில் பிறந்தார். எங்கே பிறந்தார்? இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் அவருடைய தாய்மாமன் வீட்டில் அவர் பிறந்தார். சரி, குழந்தைக்கு பேராபத்து காத்திருக்கிறது என்பது அவர்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. அதனால் தாய்மாமன் வீட்டிலேயே கண்ணும் கருத்துமாக குழந்தையை வளர்த்தார்கள். அந்த குழந்தையை வளர்க்கும் பொறுப்பு தன்னுடைய சகோதரி குந்தவையை சாரும். குந்தவையே அந்த குழந்தையை தன்னுடைய தம்பியை உயிருக்கு மேலாக காப்பாற்றி வளர்த்தார். சரி, அவருக்கு ஒரு 16 வயது வரைக்கும் அந்த திருக்கோவிலூரில் தான் அந்த குழந்தை வளர்ந்தது, இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில். சரி, குழந்தைக்கு என்னென்ன உணவு தந்தார்கள்? நல்ல ஒரு வாலிப பருவனாக, ஒரு வாலிப பருவத்தை பின்பற்றும் ஒரு தமிழனாக அவர் ஒரு நன்னாளில் தன்னுடைய சகோதரி குந்தவை ஆரம்பித்து வைத்த அந்த போர்ப்படைகளை, அந்த போர் வீரத்தை அவர் கற்றுக்கொண்டார். அதற்கு முன்பாக அவர் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் இல்லை. ஜமீன்கள், மிட்டா, மிராசு இந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய குழந்தைகள் ஒரு அரண்மனையில் பயின்றார்கள். அவர்களுக்கு பயிற்று சொல்லித்தரும் வாத்தியார் பெயர் அன்றைக்கு உபாத்தியாயர்கள் என்று பெயர். அவர்தான் ஒரு நன்னாளில் ராஜராஜ சோழனுக்கு புத்தாடை அணிவித்து மேளதாளங்கள் முழங்க அந்த பள்ளிவாசலில் அவனை பள்ளியில் சேர்த்தார்கள். மற்ற மாணவர்களைப் போல அவரும் மணல் தரையில் எழுதி தமிழை முறையாக கற்றுக்கொண்டார். அன்று விருந்தாளிகளுக்கு அறுசுவை உணவோட விருந்து பரிமாறப்பட்டது. அப்படித்தான் தமிழர்களையும் அந்த அரண்மனையில் அவர் நேசித்து வாசித்தார். தமிழ் தங்கள் தாய்மொழி என்பதும் இன்றைக்கு உலகத்தில் 6 மூத்த மொழிகளில்
செம்மொழி என்ற அந்தஸ்தோடு தமிழ் விளங்குகிறது என்றால் ராஜராஜ சோழன் கட்டி காப்பாற்றிய அவருக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த தமிழ் புலவர்கள் திருநாவுக்கரசு, அப்பர், சுந்தர், மாணிக்கவாசகர், ஔவையார் என்று அவருக்கு முன்னாடி உள்ள அந்த கலைஞர்கள் எழுதி வைத்த அந்த ஓலைச்சுவடியெல்லாம் பெருமையாக காப்பாற்றி இன்றைய தலைமுறை தமிழ் செம்மொழி ஆக்குவதற்கு மூல காரணமாக இருந்தது சூப்பர் ஸ்டார் ராஜராஜ சோழன் என்றால் அது மிகையல்ல. சரி, அவர் ஒரு கட்டமைப்போடு 17 வயசானார். அவர் காலையில் எழுந்த உடனே அரண்மனையின் முற்றத்தில் அவரை ஒரு இளைஞர்கள் அவர் கையை ராஜராஜ சோழன் இப்படி வைத்து கொள்வார். இந்த சைட்லேயே ஒரு 60 கிலோ போர் வீரன் தொங்குவான், இந்த சைட்லேயே 60 கிலோ போர் வீரன் தொங்குவான். சுமார் கல்லில் அந்த அகழியில் ஒரு 5 மைல் தூரம் அவர்களை தூக்கி கொண்டே ஓடுவார். 5 மைல் தூரம் பின்னாடி காலடி வச்சே நடந்து இங்கே வருவார். வந்த உடனே 5 லிட்டர் பசும்பாலை காய்ச்சி அதில் நாட்டுக்கோழி முட்டையை உடைச்சி ஊற்றி, அது இல்லாமல் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விடுவார்கள். இப்பொழுது எலுமிச்சம்பழத்து தன்மைக்கேற்ற தண்ணீர் தனியாக பிரிந்துவிடும், அந்த பால் முட்டையும் தனியாக பிரிந்துவிடும். வந்த அந்த ராஜராஜ சோழனுக்கு அந்த பாலோடு கலந்த நாட்டுக்கோழி முட்டையும் அவருக்கு உணவாக தரப்படும். அதுதான் அவருக்கு காலை உணவு. அது முடிஞ்ச உடனே கத்தி சண்டை, ஈட்டி சண்டை, வாள் சண்டை, இந்த மாதிரி தமிழர்களின் வீர விளையாட்டு போர் பயிற்சியும் எதிர்கொண்டு போராளிகளை சண்டையிடும் பயிற்சியையும், யானை பயிற்சி, குதிரை பயிற்சி, இந்த மாதிரி பயிற்சிகளையும் முறையோடு அவருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டார்கள் தாய்மாமன் வீட்டில். சரி, மதியம் சாப்பாடு அவருக்கு மூங்கில் அரிசியை மண்பானையில் சமைத்து அரச மரத்தை விதை எடுத்து அதை நெய்யிலே பொடியாக்கி நெய்யிலே வறுத்து பொடியாக்கி அந்த மூங்கில் சாதத்தில் போட்டு பசும்பாலை காய்ச்சி அது மேலே ஊற்றுவார்கள். அது நன்றாக பிணைஞ்சு சாப்பிடுவார். இப்படித்தான் அவருக்கு எல்லாவித பயிற்சிகளோடு அந்த போர் பயிற்சிகளோடு அவருடைய உடம்பு திடகாத்திரமாக ஆவதற்கும் அந்த உணவுகளும் அவருக்கு முறையாக தயாரித்து கொடுக்கப்பட்டது. பின்னாளில் அவர் தமிழனையும் வளர்த்து 5000 ஏரிகளை வெட்டி இன்று தமிழகத்தில் குமிழித்தூம்பு என்ற பார்முலாவை அடிப்படை சங்க நாதத்தை உருவாக்கியவரே அவர்தான். தமிழை இந்த கட்டமைப்போடு வழிவகுத்ததுக்கு அவர்தான் மூல காரணம். தமிழர்களாகிய நாம் இன்றும் அவர் மறைந்து 1038 வருடங்கள் ஆகியும் ராஜராஜ சோழனுடைய பெருமைகளை பேசுகிறோம் என்றால் அந்த கட்டமைப்பு காரணம். அந்த கட்டமைப்புக்கு பின்னாடி இருந்தது குந்தவை, அவனுடைய அக்கா குந்தவை என்றால் அது மிக மிக மரியாதைக்குரிய ஒரு விஷயமாகவே நாம் இன்றும் காண்கிறோம். அவர் செய்த சேவைகளை அடுத்தடுத்த காணொளியில் நான் உங்களுக்கு சந்தோஷமாக சொல்கிறேன். இப்பொழுது அவர் ராஜராஜ சோழன் இங்கே கும்பகோணம் அருகில் ஒரு வாழைத்தோப்பில் அவர் படுத்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் வருத்தமான ஒரு விஷயம்தான். யாருக்கோ செலவைக்கிறார்கள். தமிழை வளர்த்து, தமிழர்களை வளர்த்து, தமிழ் மண்ணை காப்பாற்றி, தமிழை உலகத்தில் 57 நாடுகளிலே தன் மகன் மூலியமாக கொண்டு சென்று தமிழர்கள் வீரநடை போடுகிறான். தமிழ் என்று உலகத்தில் பாதி நாடுகளில் இன்று தமிழன் வாழ்கிறான் என்றால் அதற்கு மூல காரணம் உரமிட்டவர் ராஜராஜ சோழன் என்றால் அது மிகையல்ல. அடுத்த எபிசோட்டில் ராஜராஜ சோழன் எப்படி பதவியேற்றார், அவர் எப்படி திருமணம் செய்து கொண்டார், இந்த தமிழை எப்படி வளர்த்தார், 5000 ஏரிகளை எப்படி வெட்டி விவசாயத்தை காப்பாற்றினார் என்று உங்களுக்கு நான் மிக தெளிவாக சொல்கிறேன். முதல் எபிசோட் நிறைவு பெறுகிறது. இந்த எபிசோட்டை கண்ட இந்த ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு என் இதயபூர்வமான வணக்கத்தை, வாழ்த்துக்களையும் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.